நான் சப்போர்ட் பண்றேன், எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கு. ரொம்ப கிளியரா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் நடக்க போகுதுன்ட்டு. அதுக்காக தான் அவங்க வந்து ஒரே மாதிரியே அவங்க ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே இன்னும் வேற மாதிரி, ஆனா ஒரே மாதிரியே பேசிட்டு இருக்கு. அதான் ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு. அதாவது எந்த ஒரு கட்சியுமே சரி இவ்வளவுதான் வேண்டாங்க. 2022 செப்டம்பர் அக்டோபர்ல அண்ணாமலை சொன்னார், ஞாபகம் இருக்கா? அடுத்த முறை தமிழகத்தில் கூட்டாட்சி தான் அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை உடைச்சது. அண்ணாமலை வந்து ஒரு தூரதிருஷ்டி தொலைநோக்கு பார்வை உடையவர் தான். ஆனா அவருக்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்புட்ஸ் கிடைக்குமா? மோரோவர் 2022 2026 4 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போவே அவர் சொல்லிட்டாரு. அப்போல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு துல்லியமா கணிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கள நிலவரம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நடுவில் விஜய் வேற வந்துட்டாரு, டிஎம்கே கூட்டணி வேற உடஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரி சொன்னா தான் ஏடிஎம்கே காரங்க இன்னும் முனைப்பாக வேலை செஞ்சு 118 கிராஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை நோக்கித்தான் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க.